ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்ல டிரான்ஸ்போர்டேஷன் மாடல்ல சம் நம்பர் 21 நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எல்டிஆர் சொல்லி நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வோஜல்ஸ் அப்ராக்சிமேஷன் நம்ம பார்க்க போறோம், பிளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் நம்ம பார்க்க போறோம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டான கான்செப்ட் என்ன அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். பட் வோஜல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன? ஓஜல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடோட மெயின் ஆப்ஜெக்டிவ், இந்த டிரான்ஸ்போர்டேஷன் மாடலோட மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல மினிமைஸ் பண்றதுதான் இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ். இப்போ ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ப்ராஃபிட்டை மினிமைஸ் பண்றதுக்காக நம்ம பார்ப்போம், ப்ராஃபிட் வந்து மேக்சிமைஸ் பண்றதுக்காக நம்ம வந்து பார்ப்போம். பட் நீங்க இது டிரான்ஸ்போர்டேஷன் மாடல் இல்ல ஓஜல்ஸ் அப்ராக்சிமேஷனை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் வந்து மினிமைஸ் ஆகும். ஸோ என்ன பண்ணுவோம்னா இந்த ப்ராஃபிட் மேட்ரிக்ஸை அப்படியே லாஸ் மேட்ரிக்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த லாஸ் மேட்ரிக்ஸ்ல நம்ம வந்து ஓஜல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட நம்ம அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் இந்த சம்ம. அண்ட் அட் த சேம் டைம் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓஜல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட்ல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ல நெகட்டிவ்லாம் வந்துச்சு. பட் இந்த சம்ல அப்படிலாம் கிடையாது. பிகாஸ் ஓஜல்ஸ் அப்ராக்சிமேஷன் இந்த சம்ல என்ன நடக்கும் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த சம்ல வந்து பாத்தீங்கன்னா ஓஜல்ஸ் அப்ராக்சிமேஷன் நீங்க அப்ளை பண்றப்போ பெனால்ட்டி வந்து ஹையஸ்ட் பெனால்ட்டி 2-3 ரிப்பீட்டடா வராது. அப்படி ரிப்பீட்டடா வர்றப்போதான் நம்ம ஏதாச்சும் ஒண்ணு சூஸ் பண்றப்போ உங்களுக்கு ஆப்டிமம் சொல்யூஷன் கிடைக்காம போயிடும். பட் இதுல வந்து ஆப்டிமம் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ட்ரைலயே நமக்கு கிடைச்சிடும். ஓகேனா? சோ அதனால இது வந்து ஈஸியா தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த ப்ராஃபிட் மேட்ரிக்ஸை லாஸ் மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்றதை மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து பாக்குறோம், ஹைலைட்டா பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? மற்றபடி எல்லா கான்செப்ட்டுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட் தான், இது ஒண்ணுதான் ஹைலைட். ஓகே, இதுவுமே ஈஸியா தான் இருக்கும். ஓகே, சோ சம் நம்பர் 21 எடுத்துக்கோங்க. சோ பேஜ் நம்பர் 195ல நம்ம இன்ஸ்டியூட் மெட்டீரியல் மட்டுமே போதுங்க. நான் வந்து சொல்றது என்னன்னா நீங்க ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் தேவையில்லை, வேற ஆத்தர் மெட்டீரியல்ஸ் எதுவுமே தேவையில்லை, நம்ம இன்ஸ்டியூட் மெட்டீரியல் மட்டுமே போதும். இதை தாண்டி வேற எந்த கான்செப்ட்டுமே கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவ்வளோ அட்வான்ஸா இருக்கு நம்ம இன்ஸ்டியூட் மெட்டீரியல், சூப்பரா இருக்குது. ஓகேங்களா? நாங்க படிக்கிற காலத்துல எங்களோட சிலபஸ்ல ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இந்த லெவலுக்கு ஒர்த்தா அவங்க கொடுக்கல. பட் இப்போ உள்ள சிலபஸ்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்க ஒண்ணுமே இல்லை, இந்த புக்ல இருக்கக்கூடிய மட்டும் நீங்க பார்த்துட்டு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். வேற ஆத்தர் புக்ஸ் எடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம புக்ல இருக்கிறது கஷ்டமானது, அட்வான்ஸான சம்ஸும் நம்ம புக்ல மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நெட்வொர்க், அந்த இது நெட்வொர்க் அனலைசிஸ் ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் இருக்குங்களா, அதுல கிராசிங் கான்செப்ட்ல ஒரு சம் பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த லெவலுக்கு சம் இது வரைக்கும் நான் வேற எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அது வந்து நம்மளோட ஃபைனல் புக்ல இருக்கக்கூடிய சம் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சோ அந்த லெவல் சம் வந்து வேற எந்த ஆத்தர் நோட்ஸ்லயோ இல்ல வேற ப்ரீவியஸ் இயர் இது வரைக்கும் அந்த லெவல் சம் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டதே கிடையாது. அந்த லெவலுக்கு அட்வான்ஸா இருக்கக்கூடிய நம்ம இன்ஸ்டியூட் மெட்டீரியல் இருக்குது. சோ இதே நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே, சோ இந்த சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கம்பெனி ஹாஸ் 4 ஃபேக்டரி, மொத்தம் 4 ஃபேக்டரி இருக்குது, F1 F2 F3 F4. ஸோ இந்த ஃபேக்டரியில வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி சப்ளை பண்ணுவாங்க. மேனுஃபேக்சரிங் சேம் ப்ராடக்ட், ஒரே ப்ராடக்ட் தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஓகே, ப்ரொடக்ஷன் அண்ட் ரா மெட்டீரியல் போட்டிருக்காங்க. ரா மெட்டீரியல் காஸ்ட் டிஃபர் ஃப்ரம் ஃபேக்டரி டு ஃபேக்டரி, ஒரு ஃபேக்டரியில இருந்து இன்னொரு ஃபேக்டரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து டிஃபர் ஆகுது. ஓகே, டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் ஃபேக்டரி டு த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் S1 S2 S3 ஆர் ஆல்சோ கிவன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டரியில இருந்து எங்க போகுதுன்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது. ஸோ ஃபேக்டரி ஒரு ஏரியால இருக்குது, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ஏரியா இருக்குது. ஸோ ஃபேக்டரி வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போறதுக்குனால டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் 2 காலம்ஸ் இந்த கிவன் டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. கடைசி 2 காலம்னா சேல்ஸ் பிரைஸும் ரெக்யர்மெண்ட் இஸ் அ டிமாண்ட். ஓகேங்களா? சோ எவ்வளவு டிமாண்ட்ங்கிறதும் கொடுத்துருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி F1 F2 F3 F4ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, F1 F2 F3 F4 பொறுத்த வரைக்கும் இந்த இருக்கு பாத்தீங்களா, இது வந்து அவைலபிள் எவ்வளவு சப்ளைங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க, டிமாண்ட்ங்கிறத ரைட் சைட்ல கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஓகேங்க. ஓகே, சோ இப்போ ஓஜல்ஸ் மெத்தட் நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னன்னா இங்க வந்து இந்த மேட்ரிக்ஸ்ல வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, ரா மெட்டீரியல் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ராஃபிட் நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சலாம். ப்ராஃபிட் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் தான் ப்ராஃபிட். சோ இங்க சேல்ஸ் பிரைஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் பிளஸ் ரா மெட்டீரியல் காஸ்ட் பிளஸ் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட். இந்த டோட்டலா எல்லா காஸ்டும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் காஸ்ட் கிடைச்சிடும். இந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3-4 ஆல்டர்னேட்டிவ்ஸா கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்க டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் ஃபேக்டரி 1ல இருந்து S1க்கு கொண்டு போறதுக்கு 3 ரூபா,
பேட்டரி 2ல இருந்து S1 கொண்டு போறது 9 ரூபா. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்குமே நம்ம ஒவ்வொரு ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ப்ராஃபிட் மேட்ரிக்ஸை வச்சுதான் நம்ம ஓஜஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஓகே. சோ இப்போ ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுவோமா? சோ ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் எப்படி பண்ணுவீங்க? சேல்ஸ் மைனஸ் இந்த டோட்டல் காஸ்ட் எல்லாத்தையுமே நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் ஒவ்வொரு செல்லுக்கும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொரு செல்லுக்கும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ப்ராஃபிட் மேட்ரிக்ஸை லாஸ் மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ணணும். அந்த லாஸ் மேட்ரிக்ஸ்ல ஓஜல்ஸ் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா மினிமம் லாஸ். ஸோ லாஸை எவ்வளவு மினிமைஸ் பண்ண முடியுங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ லாஸை மினிமைஸ் பண்ணோம்னா ப்ராஃபிட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஆப்டிமம் சொல்யூஷனா நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் நம்ம போடுவோமா? சிம்பிள் தான். ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் வந்து போடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செல்லிங் டிபார்ட்மெண்ட் S1 S2 S3 நீங்க வந்து டெபிட் சைடு சொல்ற பாருங்க. லெஃப்ட் சைட்ல நீங்க போட்டுக்கோங்க. F1 F2 F3 ஃபேக்டரி F4 வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க மேல நீங்க போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்க, இப்போ இந்த ஏரியா இந்த செல் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? S1 F1. ஸோ இப்போ இந்த S1 சீரீஸ்ல உள்ளது ஃபுல்லா நம்ம போடுவோம். ஸோ இந்த ஏரியா இப்போ நம்ம போட போறோம். S1 சீரீஸ்ல எல்லாத்துக்குமே செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் 1ல 34 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. சரிங்களா? சோ அப்ப இந்த ஏரியா ஃபுல்லா எல்லா செல்லுக்குமே செல்லிங் பிரைஸ் இஸ் 34. ஸோ 34 நம்ம வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஏரியா இது என்ன ஏரியா? S1 F1. ஸோ இந்த ஏரியால 34 நீங்க போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து சேல்ஸ் மைனஸ் டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட், ரா மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட். ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து இந்த ஏரியாவுக்கு 15, ரா மெட்டீரியல் காஸ்ட் இந்த ஏரியாவுக்கு 10, டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இந்த ஏரியாவுக்கு 3. நிறைய என்ன கொடுத்துருக்காங்களா? பட் இந்த ஏரியா இந்த செல்லுக்கு வந்து டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து 3. சரிங்களா? ஸோ 15 + 10 + 3 போட்டீங்கன்னா டோட்டல் காஸ்ட் கிடைச்சிடும். ஸோ 15 + 10 + 3 வந்து போட்டிருக்கோம். ஸோ சேல்ஸ்ல இருந்து இந்த டோட்டல் காஸ்ட் எல்லாத்தையும் நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து எவ்வளவு வருது? 6 rupees பெர் யூனிட் வருது. இதை நீங்க கேல்சியில போட்டு பாருங்க. சரிங்களா? இது கேல்சியில போடுறோமா? எல்லாம் 2 டிஜிட்ல தானே இருக்குது. ஸோ மனக்கணக்குல நீங்க போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு 6 ரூபாய் நமக்கு கிடைக்கும். சரியா? ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் S1 சீரீஸ்ல அடுத்தது வந்து பாருங்க இந்த ஏரியா. இந்த ஏரியா வந்து பாருங்க S1 F2. ஸோ இந்த ஏரியா நம்ம எடுப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ஏரியால செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? அதே 34 தான். டோட்டல் காஸ்ட் நீங்க போடுறப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட் 18, ரா மெட்டீரியல் காஸ்ட் 9 அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இஸ் 9. ஓகே. ஸோ 18 + 9 + 9 நீங்க போடுவீங்க. ஸோ செல்லிங் பிரைஸ் நீங்க போட்டுட்டு 18 + 9 + 9 வந்து பாத்தீங்கன்னா இது உங்களோட டோட்டல் காஸ்ட். ஸோ செல்லிங் பிரைஸ் வந்து டோட்டல் காஸ்ட் நீங்க ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஃபிட் வந்து நெகட்டிவ்ல வந்திருக்கு. அப்ப இது லாஸ். ஸோ -2 வந்து லாஸ் சொல்லி நீங்க போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த சீரீஸ்ல அடுத்தது இந்த ஏரியா. இந்த ஏரியா வந்து S1 F3 ஏரியா. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ஏரியா செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளவு? 34. ஸோ செல்லிங் பிரைஸ் வந்து 34 நீங்க போட்டுக்கோங்க. இப்போ காஸ்ட் நம்ம பார்ப்போமா? காஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் 14, ரா மெட்டீரியல் காஸ்ட் 12, டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து 5. ஸோ 14 + 12 + 5 நீங்க போட்டீங்கன்னா டோட்டல் காஸ்ட் கிடைச்சிடும். ஸோ அதான் 14 + 12 + 5 போட்டிருக்காங்க. ஸோ செல்லிங் பிரைஸ் மைனஸ் டோட்டல் காஸ்ட் போடுறப்போ உங்களுக்கு 3 ரூபா வந்து ப்ராஃபிட் பெர் யூனிட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஏரியா இது வந்து S1 அண்ட் F4ங்கிற ஏரியா. ஸோ இதுல வந்து செல்லிங் பிரைஸ் வந்து 34 நீங்க போட்டுக்கீங்க. காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் 13, ரா மெட்டீரியல் காஸ்ட் 9 அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து 5. ஸோ 13 + 9 + 5 நீங்க போடணும். ஸோ 13 + 9 + 5 போட்டிருக்காங்க. ஸோ இங்க ப்ராஃபிட் பெர் யூனிட் வந்து உங்களுக்கு 7 வருது. சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து S2 சீரீஸ்க்கு வாங்க. S2 சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா S2 F1 ஏரியா. சரிங்களா? ஸோ இந்த ஏரியா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கொலபலான் இருக்கு பாத்தீங்களா? இதை ஃபுல்லா ரன் பண்ணிடுவோம். என்ன ஏரியா? S2 F1 ஏரியா. ஸோ இது வந்து F1 ஏரியா. ஸோ இது வந்து இந்த ஏரியா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ செல்லிங் பிரைஸ் வந்து நீங்க 32 நீங்க வச்சுக்குவீங்க. ஸோ 32 போட்டுக்கோங்க. மைனஸ் டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் 15, ரா மெட்டீரியல் காஸ்ட் 10, டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து இந்த 1. சரிங்களா? ஸோ 15 + 10 + 1 வந்து டோட்டல் காஸ்ட் நீங்க போட்டுருவீங்க. ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் பெர் யூனிட் வந்து 6 ரூபா நமக்கு வந்திருக்கு. கிளியரா? ஓகே. இப்போ F2க்கு வாங்க. S2 F2. ஸோ இந்த ஏரியா. ஓகே. செல்லிங் பிரைஸ் வந்து 32 நீங்க போட்டுருவீங்க. மைனஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட் 18, ரா மெட்டீரியல் காஸ்ட் 9 அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இஸ் 7. ஸோ 18 + 9 + 7 நீங்க போட்டுருங்க. 18 + 9 + 7 நீங்க போட்டீங்கன்னா டோட்டல் காஸ்ட் வந்துடும். இதுல இருந்து நீங்க வந்து சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் போடுறப்போ இங்க லாஸ் வந்திருக்கு -2ல வந்திருக்கு. ஸோ -2 நீங்க போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த இது வந்து இந்த S2 F3. ஸோ இந்த ஏரியா நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. செல்லிங் பிரைஸ் வந்து 32. ஸோ 32 போட்டுறீங்க. மைனஸ்
டோட்டல் காஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் 14, ரா மெட்டீரியல் காஸ்ட் 12 அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து 4. ஸோ 14 + 12 + 4 நீங்க போட்டீங்க. ஸோ 14 + 12 + 4 வந்து டோட்டல் காஸ்ட். சேல்ஸ் மைனஸ் டோட்டல் காஸ்ட் நீங்க போட்டீங்கன்னா ப்ராஃபிட் பெர் யூனிட் 2 ரூபா நமக்கு வந்திருக்கு. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து F4. F4 இந்த ஏரியா வந்து S2 F4. ஓகேமா? ஓகே, ஸோ இந்த செல்லிங் பிரைஸ் வந்து 32 மைனஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட் 13, ரா மெட்டீரியல் காஸ்ட் 9 அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் 5. ஸோ 13 + 9 + 5 வந்து டோட்டல் காஸ்ட். 13 + 9 + 5. ஓகே, ஸோ இது டோட்டல் காஸ்ட். இதுல 32ல இருந்து டோட்டல் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணீங்கன்னா 5 ரூபா வந்து நமக்கு ப்ராஃபிட் பெர் யூனிட்டா வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் S3யோட சீரிஸ் வந்து பாருங்க. S3 சீரிஸ் ஃபுல்லாவே நம்ம பார்ப்போம். ஸோ இதுல செல்லிங் பிரைஸ் வந்து 31. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே நீங்க 31 கூட நீங்க செல்லிங் பிரைஸ் நீங்க ஃபர்ஸ்டே நீங்க எழுதி வச்சுக்கணும். ஓகே, ஏன்னா எல்லா S3 சீரிஸ் ஃபுல்லாமே செல்லிங் பிரைஸ் வந்து 31 தான். அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சேல்ஸ் பண்றதுக்கு எல்லாமே செல்லிங் பிரைஸ் வந்து 31 ரூபா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு ரப் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ இந்த ஏரியா நம்ம பாக்குறோமா? ஸோ இது வந்து S3 F1ங்கிற ஏரியா. ஸோ இந்த ஏரியா நம்ம பாக்குறப்போ செல்லிங் பிரைஸ் 31 போட்டுக்கீங்க. ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து 15, ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து 10 அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து 5. ஸோ 15 + 10 + 5 நீங்க போட்டுவீங்க. ஸோ 15 + 10 + 5. ஓகேங்களா? ஸோ 31ல இருந்து இந்த டோட்டல் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணா உங்களுக்கு ப்ராஃபிட் பெர் யூனிட் வந்து 1 ரூபா நமக்கு வரும். நெக்ஸ்ட் S3 F2. ஸோ இந்த ஏரியாவுக்கு நீங்க வரணும். இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் வந்து அதே 31 தான். மைனஸ் காஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் 18, ரா மெட்டீரியல் காஸ்ட் 9, டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் 8. ஸோ 18 + 9 + 8 நீங்க போடுங்க. ஸோ 18 + 9 + நீங்க 8 போடுங்க. ஸோ செல்லிங் பிரைஸ்ல இருந்து டோட்டல் காஸ்ட் ரெடியூஸ் பண்றீங்கன்னா -4 வரும். ஸோ இதான் ப்ராஃபிட் பெர் லாஸ் பெர் யூனிட் வந்து -4. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து S3 F3 நீங்க பார்க்கணும் இந்த ஏரியா. ஸோ செல்லிங் பிரைஸ் வந்து 31 போட்டுக்குவீங்க. ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து 14, ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து 12, டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து 3. ஸோ 14 + 12 + 3 வந்து நீங்க போட்டுக்கீங்க. ஸோ 14 + 12 3 + 3 போட டோட்டல் காஸ்ட் வரும். அது சேல்ஸ் பிரைஸ் ரெடியூஸ் பண்றப்போ ப்ராஃபிட் பெர் யூனிட் வந்து 2 ரூபா நமக்கு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஏரியா S3 F4. S3 F4 நீங்க பாத்தீங்க அப்படின்னா செல்லிங் பிரைஸ் இந்த ஏரியா. செல்லிங் பிரைஸ் வந்து 31 ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். ஸோ ரா மெட்டீரியல் இது ப்ரொடக்ஷன் காஸ்ட் 13, ரா மெட்டீரியல் காஸ்ட் 9, டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து 6. ஸோ 13 + 9 + 6 நீங்க போட்டுங்க. 13 + 9 + 6 நீங்க போட்டீங்க அப்படின்னா டோட்டல் காஸ்ட் வந்துடும். ஸோ இங்க ப்ராஃபிட் பெர் யூனிட் வந்து 3 ரூபா நமக்கு வந்துருக்கு. கிளியரா? ஓகே, ஸோ இதை நான் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸை எடுத்து எழுதிக்கோங்க. இங்க 6, இங்க -2. ஸோ 6 -2 போட்டுருவோம். அப்புறம் இந்த ஏரியால 3, இங்க 7, இங்க 3, இங்க 7. ஸோ இங்க 3 போட்டிருக்கோம், இங்க 7 போட்டிருக்கோம். சரிங்களா? அப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா 6 -2. ஸோ 6 -2 போட்டிருக்கோம். இங்க 2 5. ஸோ இங்க 2 5 போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கீழே 1 -4 2 3. ஸோ 1 -4 2 3 நம்ம போட்டிருக்கோம். கிளியரா? ஓகே, ஸோ இப்போ S1 S2 S3 F1 F1 போட்டுக்கோங்க. இந்த ஏரியால டம்மி வருது. டம்மி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ எப்படி பண்ணுவோம்னா தெரியுமா டம்மி எப்படி போடுவோம்? ஏதாச்சும் ஒன்று டேலி ஆகல அப்படின்னா டம்மி நம்ம போடுவோம். சரிங்களா? ஓகே, ஸோ இங்க அவைலபிலிட்டி வந்து 10 150 50 100. ஸோ அங்க கீழே போட்டுக்கோங்க. 10 150 50 100 கீழே போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இது மொத்தமா நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 310 தான் வரும். அதே மாதிரி ரெக்யர்மெண்ட் வந்து பாருங்க. டிமாண்ட் வந்து பாருங்க 80 120 150. ஸோ 80 120 150 நீங்க போட்டுக்கோங்க. இதை நீங்க டோட்டல் பண்ணீங்கன்னா 350 வரும். ஸோ 350 நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? பட் நம்ம கிட்ட ஜஸ்ட் 310 இருக்கு. ஸோ இந்த 40 வந்து டம்மி க்ளோசிங் ஸ்டாக்ல இருக்குது. நம்ம சேல் பண்ணாம க்ளோசிங் ஸ்டாக்ல வச்சிருக்கோம். கிளியரா? புரியுதா? நமக்கு டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா 350 வரைக்கும் டிமாண்ட் இருக்குங்க. நம்ம கிட்ட ஸ்டாக் வந்து எவ்வளவுதான் இருக்கு? ஜஸ்ட் 310 தான் இருக்குது. அப்ப 40 ஸ்டாக் வந்து என்ன ஆகும்? இது க்ளோசிங் ஸ்டாக் கிடையாதா? நம்ம ஜஸ்ட் 310 தான் இருக்கா? 310 மட்டும் தான் நம்ம சேல் பண்றோம். ஸோ ரிமைனிங் 40 வந்து பாத்தீங்கன்னா டம்மில நீங்க போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே தானே? 300 கரெக்ட் தான். ஓகே, இப்போ இந்த ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் இருக்கலாம். இதுதான் ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ். இதை நம்ம லாஸ் மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த செல்லுல எது ஹையஸ்ட் நம்பர் பாருங்க. இதுதான் ஹையஸ்ட் நம்பர்.
செவன் தான் ஹையஸ்ட் நம்பர். ஸோ இந்த செவனை வச்சுட்டு எல்லா செல்லையும் என்ன பண்ணுவோம்னா ரெடியூஸ் பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த செவனை வச்சுட்டு எல்லா செல்லையுமே சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செல்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ இங்க 6 இருக்குதா, ஸோ 7 - 6 போட்டீங்கன்னா ஐயோ ஓகே. இப்போ செவன் தான் ஹையஸ்ட். செவனை வச்சு எல்லா செல்லையுமே நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இங்க 6னா 7 - 6 நீங்க போடுவீங்க. ஸோ 7 - 6 வந்து 1, சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க -2 இருக்குது. அப்போ 7 - -2 நீங்க போட்டீங்கன்னா 7 + 2 = 9 வரும், சரிங்களா? 7 - 2 5 நீங்க போட்டுறக்கூடாது. 7 - -2 அப்படிங்கிறப்ப 7 + 2 = 9 நீங்க போடணும். ஸோ இங்கே 9 வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த F3 ஏரியால 3 இருக்குது. ஸோ 7 - 3 போட்டீங்கன்னா 4 வரும். ஸோ இங்கே 4 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் F4 ஏரியால வந்து 7 இருக்குது. ஸோ 7 - 7 வந்து 0. ஸோ F4க்கு கீழே 0 நீங்க போட்டுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் டம்மிக்கு கீழே 0 இருக்குது. 0னா 7 - 0 = 7 நீங்க போட்டுக்கணும், சரிங்களா? ஸோ 7 நீங்க போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ S2 சீரீஸ்க்காங்க. S2 சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து 6 இருக்குது. அப்போ 7 - 6 போட்டீங்கன்னா உங்களுக்கு 1 வரும். ஸோ 1 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் S2 சீரீஸ்ல ரெண்டாவது வந்து -2 இருக்குது. ஸோ 7 - -2 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 7 + 2 = 9, சரிங்களா? ஸோ 9 நீங்க போட்டுக்கீங்க. ஸோ இந்த ஏரியால 9 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இது S2 F3 இந்த செல்லுல வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ 7 - 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு 5 வரும். ஸோ இங்க 5 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஏரியா 7 - 5 போட்டீங்கன்னா உங்களுக்கு 2 வரும். ஸோ இங்க 2 போட்டுக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஏரியா 7 - 0 போட்டீங்கன்னா 7 வரும். ஸோ 7 போட்டுக்கோங்க. இப்போ S3 சீரீஸ்க்கு வாங்க. S3 சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் 1 இருக்குது. அப்போ 7 - 1 போட்டா 6 வரும். ஒரு நிமிஷம். யோ 7 - 1 போட்டா 6 தானே வரணும்? ஒரு நிமிஷம், என்ன ஏதோ தப்பு இருக்குதா? 15 30 35 ஓகே. 15 25 30 31 கரெக்ட் தான். அப்போ 7 - 1 போட்டா 6 தான் வரும், சரிங்களா? 6 தான் வரும். இங்க 5ன்னு வந்து போட்டிருக்கேன், தப்பு. ஸோ இங்க 6 மாத்திக்கோங்க, ஓகே? 6 ஓகே. நெக்ஸ்ட் இப்போ S3 F2க்கு வந்து பாருங்க. S3 F2க்கு வந்து -4 இருக்குது. அப்போ 7 - -4 7 - -4 போட்டீங்கன்னா 7 + 4 = 7 + 4னா 11. ஸோ இங்க 11 போட்டுக்கோங்க, கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த சைடு S3 F3ல வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ 7 - 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 5 வரும், கிளியரா? ஓகே. இப்போ F4 கிட்டக்கு வாங்க. F4 கிட்டக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ 7 - 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு 4 வரும், சரிங்களா? 3 1 வந்து 5 போட்டுக்கணும், 6 போட்டு போகணும். ஓகே, அங்க ஒரு அந்த சைடு மட்டும் தானே ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, அது பார்த்துக்கலாம். இப்போ S3 டம்மிக்கு வாங்க. S3 டம்மில வந்து பாத்தீங்கன்னா 0 இருக்குதா? அப்ப 0 இருக்குன்னா 7 - 0 = 7, ஓகேவா? ஓகே. இப்போ அந்த டோட்டல் கீழே அவைலபிள் மெட்டீரியல் அண்ட் சப்ளை எல்லாமே டோட்டல் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஓஜல்ஸ் மெத்தட் நம்ம அப்ளை பண்ணுவோம். லாஸ்ட் மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுலதான் நம்ம ஓஜல்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ ஓஜல்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் 2 சின்ன நம்பர் ஒவ்வொரு ரோ வைஸும் ஒவ்வொரு காலம் வைஸும் 2 சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா பெனால்டி வந்துடும். ஸோ ஈச் அண்ட் எவரி பெனால்ட்டியில நம்ம ஹையஸ்ட் பெனால்ட்டி நம்ம சூஸ் பண்ணணும். அந்த ஹையஸ்ட் பெனால்ட்டி எந்த சீரீஸ் எந்த ரோல வருதோ அந்த சீரீஸ்ல நம்ம சின்ன நம்பர் செலக்ட் பண்ணி நம்ம அலோகேஷன் பண்ணணும், ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸை நம்ம கண்டினியூஸா ஒரு 2-3 ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டடா போயிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல இப்போ என்ன பண்றோம்? S1 சீரீஸ் எடுங்க. S1 சீரீஸ்ல 2 சின்ன நம்பர் இருங்க. இங்க ஒரு 0 இருக்குது, இங்க 1 இருக்குது. ஸோ 1 - 0 போட்டீங்கன்னா உங்களுக்கு 1 வரும், சரிங்களா? ஸோ 1 நீங்க போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் S2 சீரீஸ்ல வந்து பாருங்க. இங்க 1 இருக்குது, இங்க 1 இருக்குது, இங்க 2 இருக்குது. அடுத்த சின்ன நம்பர். அப்போ 2 - 1 நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வரும். ஓகே. அப்புறம் S3 சீரீஸ்ல வந்து பாருங்க. இங்க 4 வந்து சின்ன நம்பர், அடுத்த சின்ன நம்பர் வந்து 5. ஸோ 5 - 4 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1 வரும், சரிங்களா? ஸோ 1 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ மேலிருந்து கீழ். ஸோ மேலிருந்து கீழ் நீங்க பாக்குறப்போ
டி சீரீஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் 777 இருக்கு, அப்போ 0 தான் வரும். அப்புறம் இதுல சின்ன நம்பர் வந்து 0, அடுத்த சின்ன நம்பர் வந்து 2. ஸோ 2 மைனஸ் 0 போட்டீங்கன்னா உங்களுக்கு 2 வரும். சரிங்களா? அப்புறம் F3 சீரீஸ்ல வந்து சின்ன நம்பர் வந்து என்னது 4, அடுத்த சின்ன நம்பர் வந்து 5. ஸோ 5 மைனஸ் 4 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1 வரும். சரிங்களா? F2 சீரீஸ்ல சின்ன நம்பர் 9, அடுத்த சின்ன நம்பர் வந்து 9. ஸோ 9 மைனஸ் 9 வந்து 0. F1 சீரீஸ்ல வந்து சின்ன நம்பர் 1, அடுத்த சின்ன நம்பர் வந்து 1. ஸோ 1 மைனஸ் 1 போட்டீங்கன்னா உங்களுக்கு 0 வரும். சரிங்களா? இப்போ பெரிய பெனால்டி வந்து என்னது? பெரிய பெனால்டி வந்து இந்த 2 தான். ஓகே, ஹையஸ்ட் பெனால்டி இந்த 2 தான். ஸோ இந்த சீரீஸ், அதாவது இந்த F4 சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன நம்பரை சூஸ் பண்ணுவோம். சின்ன நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 தான், 0 தான். ஸோ 0வை சூஸ் பண்ணுங்க. இதை நம்ம அலாகேட் பண்ண போறோம். எப்படி அலாகேட் பண்ணுவீங்க? கீழே வந்து பாத்தீங்கன்னா 100 இருக்குது, சைட்ல 80 இருக்குது. ஸோ 100 ஆர் 80 விச் இஸ் லோயர் பார்த்தா 80. ஸோ அதை நம்ம அலாகேட் பண்றோம். ஸோ 80 நீங்க அலாட் பண்ணினா இங்க 0 ஆயிரும். இங்க 100ல 80 போனுச்சுன்னா ரிமைன் 20 வரும். ஓகேவா? இங்க 0 ஆயிடுச்சுன்னா இந்த சீரீஸ்ல வேற ஏதாச்சும் அலோகேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவோம். கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் அடுத்த பெனால்டி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிப்போமா? இப்போ S1 சீரீஸ்ல எல்லாமே போயிடுச்சு. S2 சீரீஸ்ல சின்ன நம்பர் வந்து 1 and 2 இருக்குது. அப்ப 2 மைனஸ் 1 போட்டீங்கன்னா உங்களுக்கு 1 வரும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ S3 சீரீஸ்ல வந்து பாருங்க, சின்ன நம்பர் வந்து 4, அடுத்த சின்ன நம்பர் வந்து 5. ஸோ 5 மைனஸ் 4 போட்டா இங்க 1 வரும். சரிங்களா? ஓகே, இப்போ மேலிருந்து கீழ் வந்து பாத்தீங்கன்னா டில வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே 7 7. ஸோ 7 வந்து பாத்தீங்கன்னா 0 தான் வரும். அப்புறம் F4 சீரீஸ் மேலிருந்து கீழ் பாருங்க. ஸோ 4 மைனஸ் 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு 2 வரும். அதுக்கப்புறம் F3 சீரீஸ்ல வந்து 5 மைனஸ் 5 போட்டீங்கன்னா உங்களுக்கு 0 வரும். கரெக்டா தானே போட்டிருக்கோம்? கரெக்டா தான், எல்லாமே கரெக்டா தான் போட்டிருக்கோம். ஓடில ஒரு சின்ன தப்பு வந்தா கூட மொத்தமா எல்லாத்தையுமே மறுபடியும் கோட்டை ஃபுல்லா ஆடிங்க, நான் மறுபடியும் முதல்ல வந்து புரோட்டா சாப்பிடணுங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ 5 மைனஸ் 5 0 போட்டாச்சு. ஸோ 11 மைனஸ் 9 போட்டீங்கன்னா உங்களுக்கு 2 வருமா? 2 போட்டுக்கோங்க. அப்புறம் இங்க ரெண்டே நம்பர் தான் இருக்கு. 6 மைனஸ் 1 வந்து 5. சரிங்களா? அப்பாடி பெனால்ட்டி வந்து ஒரே ஒரு ஹையஸ்ட் தான் இருக்குது. 5 நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதான் ஹையஸ்ட் பெனால்ட்டி. ஸோ இப்போ இது என்ன சீரீஸ்? F1 சீரீஸ். ஸோ F1 சீரீஸ்ல சின்ன நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இங்க 1 இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்குவோம். இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து நம்பர் வந்து டோட்டல் 10 இருக்குது, இங்க டோட்டல் 120 இருக்குது. ஸோ விச் எவர் இஸ் லோயர் பாத்தீங்கன்னா 10 தான் லோயர். ஸோ 10 அலாகேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 10ல 10 போச்சுன்னா 0, 120ல 10 போச்சுன்னா 110. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடுத்த ப்ராசஸ்க்குள்ள போறோம். அடுத்த பெனால்டி போடுவோமா? பெனால்டி ஓகே, S1 சீரீஸ்ல எதுவுமே இல்ல. S2 சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன நம்பர் 2, அடுத்த சின்ன நம்பர் வந்து 5. ஸோ 5 மைனஸ் 2 போட்டா உங்களுக்கு 3 வரும். அப்புறம் S3 சீரீஸ்ல சின்ன நம்பர் வந்து 4, அடுத்த சின்ன நம்பர் வந்து 5. ஸோ 5 மைனஸ் 4 போட்டா 1 வரும். இப்போ மேலிருந்து கீழ் வரும். மேலிருந்து கீழே டம்மில எதுவுமே கிடையாது, 0. F4 சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 4 இருக்குது, -2. 4 மைனஸ் 2 வந்து 2. அதுக்கப்புறம் F3 சீரீஸ்ல 5 மைனஸ் 5 வந்து பாத்தீங்கன்னா 0. அதுக்கப்புறம் F2 சீரீஸ்ல 11 9 இருக்குது. ஸோ 11 மைனஸ் 9 போட்டீங்கன்னா உங்களுக்கு 2 வரும். F1 சீரீஸ்ல நான் நல்ல வேலை இப்ப பார்த்தோம்ப்பா. இங்க இதுக்கு முந்தின ப்ராசஸ்ல இங்க 0 ஆனிச்சுல்ல. அப்ப 0 ஆனிச்சுன்னா இந்த ரோலை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்ல. ஸ்ட்ரைக் அவுட் பண்ண மறந்துட்டோம். இப்படி மறந்துடாதீங்க, தயவு செய்து மறந்துடாதீங்க. மறந்து நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாம விட்டீங்கன்னா அதை மறுபடியும் அலாகேட் பண்றப்ப செம்ம தப்பாயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்து பண்ற மாதிரி ஆயிரும். எதையுமே நம்ம வந்து மாத்திக்க முடியாது. இதுல ஊடல ஒரு ஸ்டெப் தப்பா, இதை மட்டும் நம்ம எரர் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா பண்ண முடியாது. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அன்னைக்கு காலையில 6 மணி என் முன்னாடி தலை நிறைய பூ வச்சுட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். முடியாது. சோ அதனால இதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சோ அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா F1ல பெனால்ட்டி ஏதாச்சும் வருமா? எந்த பெனால்ட்டியுமே வராது. சோ 0 போட்டுவாங்க. ஓகே, இப்போ ஹையஸ்ட் பெனால்ட்டி எது பாருங்க, இந்த 3 தான் ஹையஸ்ட் பெனால்ட்டி. ஸோ இதை நீங்க சூஸ் பண்ணிக்கணும். அப்போ S2 சீரீஸ் நம்ம சூஸ் பண்ணுவோம். S2 சீரீஸ்ல சின்ன நம்பர் வந்து 2. ஸோ 2 நீங்க எடுத்துக்கோங்க. 2 நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுல நம்ம அலாகேட் பண்ணுவோமா? கீழே 20 இருக்குது, சைட்ல 110 இருக்குது. ஸோ 20 ஆர் 110 விச் எவர் இஸ் லோயர் 20.
ஸோ 20 சூஸ் பண்ணீங்கன்னா கீழே அந்த 20 அடி போய் ரிமைனிங் வந்து 0 தான் இருக்கும். 110ல 20 போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 90 இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த ரோ வந்து 0 ஆயிடுச்சுன்னா இந்த ஏரியா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வேற எதுவுமே அந்த சீரீஸ்ல அலோகேட் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ப்ராசஸ், அடுத்த பெனால்ட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஸ்டிக்கி செல் வேற நோ கொடுக்கல, எஸ் வேற கொடுத்துட்டேன்னா ஓகே. இப்போ மறுபடியும் பெனால்ட்டி போடுவோம். S1 சீரீஸ்ல எதுவுமே இல்லை. ஸோ 0 தூக்கி போட்டுருங்க. 0 போட்டு வச்சிருங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒன்று எம்டிஆ இருக்கிறத பார்த்தாலே நம்ம கண்ணு வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தோணும். ஸோ அந்த எம்டிஆ வேணா, அது 0 போட்டு வச்சிருங்க. ஓகே. இப்போ S2 சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சின்ன நம்பர் 7 and 5. ஓகே, 5 and 7. ஸோ 7 - 5 போட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு 2 வரும். S3 சீரீஸ்ல வந்து பாருங்க ரெண்டு சின்ன நம்பர், இங்க 5 இருக்குது, இங்க 7 இருக்குது. ஸோ 7 - 5 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2 வரும். 7 - 5 போட்டா 2, இங்க 7 - 5 போட்டா 2. ஓகே ஓகே. ரெண்டு பெனால்ட்டி வருதோ மாத்தி. சரி, இப்போ மேல இருந்து கீழ் பார்ப்போம். டம்மி செல்ல 7 - 7 வந்து 0. F3 செல்ல 5 - 5 போட்டீங்கன்னா F4ல எல்லாமே 0 ஆயிடுச்சு. F3 செல்ல 5 - 5 போட்டீங்கன்னா இங்க 0. F2 செல்ல 11 - 9 நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2 வரும். ஓகே. இப்ப 3 2 இருக்குதா, எந்த 2 நம்ம செலக்ட் பண்றது? எந்த 2 செலக்ட் பண்ணலாம்? ஏதாச்சும் ஒரு கெஸ் பண்ணுங்க. ஆல்டர்னேட்டிவ் எது வேணா செலக்ட் பண்ணிட்டு கடைசியில ஆப்போசிட் காசுல பாத்துக்கலாம் தான். இருந்தாலும் நம்ம பெர்ஃபெக்டா ஒரு 2 நம்ம செலக்ட் பண்ணா நல்லதானே? இந்த 2 செலக்ட் பண்ணி நீங்க எதை சூஸ் பண்ணீங்க? 5 சூஸ் பண்ணீங்க. இந்த 2 செலக்ட் பண்ணாலும் இந்த சைடு 5 இருக்குது, இதான் நீங்க சூஸ் பண்ணீங்க. கீழே இருக்கக்கூடியது இந்த 2 நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா எதை சூஸ் பண்ணுவீங்க? 9 சூஸ் பண்ணுவீங்க. 9 சூஸ் பண்ணா அது ஹையஸ்ட் நம்பர். ஸோ நம்ம பெஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு 2ல ஏதாச்சும் ஒரு 2 செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த 2 நம்ம செலக்ட் பண்ணுவோமே, இதை செலக்ட் பண்ணுவோங்க. இந்த 2 நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இது என்ன சீரிஸ்? S3 சீரிஸ். ஸோ இதுல சின்ன நம்பர் தூக்குவோம். ஓகே, சின்ன நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கலாம். இதாச்சும் ரெண்டு நம்பர் சின்ன நம்பர் இருக்குது. எல்லாமே ரிப்பீட்டடா இருக்குதப்பா. ரெண்டு நம்பர் சின்ன நம்பர் இருக்கு, எந்த நம்பரை தூக்கலாம் சொல்லுங்க? எந்த நம்பர் தூக்குறாலும் 50 தான் நம்ம போகுது. இதே நம்ம தூக்கிடுவோமே, ப்ராப்ளமே இல்லை. எதனால தூக்கிக்கலாம். ஓகே, இப்போ இதை நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா இதுல நம்ம 50 நம்ம அலோகேட் பண்ணோம். ஏன் 50 அலோகேட் பண்ணா கீழே 50, இங்க 150. ஸோ 50 ஆர் 150 விச் இஸ் லோயர் பதிலாக 50 தான் லோயர். ஸோ 50 நம்ம அலோகேட் பண்றோம். ஸோ இங்க 50ல 50 போச்சுன்னா 0, இங்க 150ல 50 போச்சுன்னா 100. ஓகேங்களா? ஓகே, இங்க 0 ஆயிடுச்சா? அப்ப மேல வேற எதுவும் அலோகேட் பண்ண முடியாது. ஸோ இந்த 5 இயர்ஸ் டைப் அவுட் பண்ணிடுவோம். கிளியரா? ஓகே, இப்போ மறுபடியும் பெனால்ட்டி போடணும். ஓகே, எனக்கு என்னமோ இது ஆப்டிமம் சொல்யூஷனா இருக்காதோன்னு ஒரு ஃபீல். கடைசி செக் பண்ணிடுவோம். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ல நம்ம செக் பண்ணி வச்சுக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி பாசிட்டிவா வந்துச்சுன்னா தெய்வ புண்ணியமாயி போயிடும். ஓகே, இப்போ மறுபடியும் பெனால்ட்டி எடுப்போமா? பெனால்ட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ S1 சீரீஸ்ல எல்லாமே கட் ஆயிடுச்சு. S2 சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 7 இருக்குது, இங்க 9 இருக்குது. ஸோ 9 - 7 போட்டீங்கன்னா 2 வரும். அப்புறம் S3 சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 7 இருக்குது, இங்க 11 இருக்குது. ஸோ 11 - 7 போட்டீங்கன்னா உங்களுக்கு 4 வரும். அப்பா, பெரிய நம்பர் ஒன்று வந்துருச்சுப்பா. அப்போ ஒரே ஒரு பெனால்ட்டி தான் பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இருந்தாலும் ஆமா, ஒரே ஒரு பெனால்ட்டி தான் பெருசா இருக்கும். சரி, ஓகே. இப்போ மேல இருந்து கீழ் பார்ப்போம். மேல இருந்து கீழே ஃபர்ஸ்ட் டம்மில வந்து பாத்தீங்கன்னா 7 and 7 இருக்குது. ஸோ 7 - 7 வந்து 0. அப்புறம் F4ல எல்லாமே கட் ஆயிடுச்சு, 0. F3லயுமே எல்லாமே கட் ஆயிடுச்சு, 0. F2ல வந்து பாத்தீங்கன்னா 9 இருக்குது, 11 இருக்குது. ஸோ 11 - 9 வந்து 2. ஸோ பெனால்ட்டில எது ஹையஸ்ட் பாருங்க, இங்க 2 இருக்குது, இங்க 4 இருக்கு. 4 தான் ஹையஸ்ட். ஸோ 4 சூஸ் பண்ணுங்க. சூப்பர். 4 சூஸ் பண்ணீங்கன்னா இது என்ன சீரீஸ்? S3 சீரீஸ். S3 சீரீஸ்லயே சின்ன நம்பர் வந்து என்னது அடுத்தது? 7 தான் இருக்குது. ஸோ 7 சூஸ் பண்ணிடலாம். 7 சூஸ் பண்ணிட்டீங்கன்னா
எவ்வளவு அலோகேட் பண்ணுங்க, கீழே 40, இங்க 100. ஸோ 100 ஆர் 40 விச் இஸ் பார்த்தா 40 தான் நம்ம அலோகேட் பண்ணுவோம். ஸோ 40 அலோகேட் பண்ணுங்க. ஓகே, 40 அலோகேட் பண்ணீங்கன்னா இங்க 40ல 40 போச்சுன்னா 0, இங்க 100ல 40 போச்சுன்னா 60. சரிங்களா? ஓகே, இந்த ரோ வந்து 0 ஆயிடுச்சுன்னா இங்க வேற எதுவும் அலோகேட் பண்ண முடியாது. ஸோ இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. சரியா? ஓகே, இப்போ ரெண்டே தான்ப்பா, ரெண்டே பேர் தான். ஸோ ரெண்டே பேர்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன நம்பர் வந்து இதுதான். ஸோ சின்ன நம்பரை சூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் லிஸ்ட் 2 தடவை கொடுத்தேன், வேற எதுவும் எரர் ஆனிச்சா? ஆக்சுவலி ஏதோ கண்ட்ரோல் லிஸ்ட் 2 தடவை நான் கொடுத்தேன். வேற எதுவும் சேஞ்ச் ஆயிடுச்சா நான் போட்டதுல? இல்ல. ஓகே, ஸோ அப்போ இங்க பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம அலோகேட் பண்ணுவோமா? இதை நம்ம அலோகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்க 150 இருக்குது, இங்க 90 இருக்குது. ஸோ விச் எவர் இஸ் லோயர் பார்த்தீங்கன்னா 90 தான் லோயர். ஸோ 90 நம்ம அலோகேட் பண்ணோம்னா இந்த 90ல 90 போனதுன்னா 0 ஆயிரும். இந்த 150ல 90 போனச்சுன்னா என்ன வரும்? 60 வரும். சரிங்களா? ஓகே, இப்போ கடைசி ஒன்னே ஒன்று கண்ணே இந்த 11 தான். ஸோ இதை நம்ம அலோகேட் பண்ணிடலாம். ஸோ கீழேயும் 60, சைட்லையும் 60. ஸோ 60 நம்ம அலோகேட் பண்ணுவோம். 60 அலோகேட் பண்ணா கீழே 0, இங்கேயும் 0. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாத்துலயும் பாருங்க 0 0 0 0, அங்கேயும் 0 0 0, எல்லாமே 0 ஆயிடுச்சு. ஸோ மொத்தத்தையும் நம்ம அலோகேட் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்குள்ள நம்ம என்டர் ஆகும். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா அந்த அலாட்டட் சேல்ஸ் பாக்ஸ் போட்டு வச்சோம்னா அந்த அலாட்டட் சேல்ஸ்ல வச்சு நம்ம U1 U2 U3 U4 V1 V2 V3 V4 V5 எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த U1 V4 இருக்குல்ல, இது அன்அலாட்டட் சேல்ஸ்ல போட்டுட்டு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம். இது உங்களுக்கு தெரியுங்களா? ஸோ நம்ம பண்ணுவோம். ஸோ அலாட்டட் சேல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த S1 சீரிஸ்ல இந்த ஒரே ஒரு சேல் தான் பாக்ஸ் போட்டுருக்கோம். இது வந்து என்னது? S1 F4. S1 F4னா C1 4 போடுவோம். ஸோ ரோ நம்பர் 1, காலம் நம்பர் 4. ஸோ C14. ஸோ C14ல எவ்வளவு காஸ்ட் பை யூனிட் இருக்குது? 0 இருக்குது. ஸோ 0 நீங்க போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம். ஓகே, ஸோ அப்போ C21ல காஸ்ட் பெர் யூனிட் ₹1. ஸோ C21 வந்து ₹1. ஸோ C21 வந்து பாத்தீங்கன்னா ₹1 போட்டுக்கோங்க. 1. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா, இந்த 9 இருக்குல்ல, இந்த ஏரியா. ஸோ சிஎஸ் இது வந்து செகண்ட் ரோல செகண்ட் காலம். அப்போ C22 வந்து ஈக்குவல் டு 9 சொல்லி நீங்க போட்டுக்கணும். ஸோ C22 ஈக்குவல் டு 9 போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த 2 இருக்கு பாத்தீங்களா, இது வந்து என்ன ஏரியா? செகண்ட் ரோல ஃபோர்த் காலம். ஸோ செகண்ட் ரோல ஃபோர்த் காலம்னா C24 ஈக்குவல் டு 2ன்னு போட்டுக்கோங்க. C24 ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் தேர்ட் சீரீஸ்ல இது ரெண்டாவது காலம். ஸோ தேர்ட் ரோல ரெண்டாவது காலம்னா C32 வந்து எவ்வளோ? 11. ஸோ C32 வந்து 11 சொல்லி நீங்க போட்டுக்கோங்க. சரியா? அப்புறம் நெக்ஸ்ட் இந்த 5 நம்ம எடுக்கணும்ல. ஸோ இது தேர்ட் ரோல தேர்ட் காலம். ஸோ C33. ஸோ C33 ஈக்குவல் டு 5 சொல்லி நீங்க போட்டுக்கோங்க. C33 ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன்னே ஒன்னு தான் இருக்குது, 7 தான் இருக்குது. ஸோ 7 வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ரோல இது வந்து டம்மினா 5th காலம். ஸோ தேர்ட் ரோல 5th காலம்னா C35 ஈக்குவல் டு 7 சொல்லி நீங்க போட்டுக்கோங்க. C35 ஈக்குவல் டு 7. சரிங்களா? ஓகே, அப்படி வரலையா? 6 போட்டதுனால ப்ராப்ளம் ஆச்சோ? ஒரு 5 போட்டோன்னு சொன்னா கரெக்டா தானே இருக்குது, எல்லாம் கரெக்டா தான் இருக்குது. ஓகே, போட்டுட்டு கரெக்டா தான், இது வரைக்கும் பெர்ஃபெக்டா தான் போட்டிருக்கோம், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அப்போ C14னா U1 plus V4 போடுங்க. C21னா U2 plus V1 போடுங்க. C22னா U2 plus V2 போடுங்க. C24னா U2 plus V4 போடுங்க. C32னா U3 plus V2 போடுங்க. C33னா U3 plus V3 போடுங்க. C35னா U3 plus V5 நீங்க போடுங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க ஈக்குவல் பண்ணி நீங்க போடணும். இப்போ U1 வந்து நீங்க 0 சொல்லி அசியூம் பண்ணிக்கணும். U1 0 அசியூம் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல 0 வரும். ஸோ 0 பிளஸ் V4 ஈக்குவல் டு 0. அப்ப V4 என்னவா இருக்கும்? V4 0வா தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ V4 0 இருக்குதா? இப்போ இந்த V4 வேற எங்கேயாச்சும் அப்ளை பண்ணலாமான்னு பாருங்க. இங்க ஒரு V4 இருக்கா? ஸோ இங்க நம்ம அப்ளை பண்ணுவோம். இங்க நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா
இது என்ன செல்லு u2 plus v4 equal to 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 போட்டுவாங்க. v4 வந்து என்னது 0. ஸோ v4 0 நீங்க அப்ளை பண்ணுங்க 0. u2 equal to 2. அப்போ u2 equal to 2 வரும். சரிங்களா? ஸோ அதான் u2 equal to 2 போட்டுருக்காங்க. கிளியரா? ஸோ இங்க v4 முடிச்சிட்டோம், u1 equal to 0. ஸோ இது முடிச்சிட்டோம். ஓகே. u2 2னா அது u2 வேற எங்கேயாச்சும் அப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்க. இந்த ஏரியாலையும் அப்ளை பண்ணலாம், இந்த ஏரியாலையும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா பார்ப்போம். இது என்ன ஏரியா u2 plus v1 equal to 1. ஓகேங்களா? ஸோ u2 வந்து என்னது இங்க 2 இருக்குது. ஸோ u2 இருக்கிற இடத்துல 2 போட்டுக்கோங்க பிளஸ் v1 equal to 1. அப்போ v1 equal to 1 minus 2 போட்டீங்கன்னா -1 வரும். சரிங்களா? அப்போ v1 வந்து -1. இப்போ இந்த ஏரியால u2 போடலாம்னு பார்த்தோம். ஸோ இந்த ஏரியா எழுதிக்கோங்க. இந்த ஏரியா என்னது? ஒரு நிமிஷம். இந்த ஏரியா வந்து u2 plus v2 equal to 9. ஸோ u2 plus v2 equal to 9 போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன போட போறோம்? u2 வந்து 2 போட போறோம். ஸோ u2 வந்து 2 அப்படின்னா பிளஸ் v2 equal to 9. அப்போ v2 equal to 9 minus 2 வந்து 7. ஸோ அதான் இங்க 7 போட்டுருவோம். v2 equal to 7. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ வேற என்ன அப்ளை பண்ணலாம்? இந்த v2 எங்கேயாச்சும் அப்ளை பண்ணலாமான்னு பாருங்க. இங்க அப்ளை பண்ணலாமா? இங்க ஒரு v2 இருக்குதா? ஸோ இந்த ஏரியாவை எடுங்க. ஸோ u3 plus v2. u3 plus v2 equal to 11. இப்போ v2 நம்ம அப்ளை பண்ணுவோம். v2 வந்து இங்க 7 இருக்குது. ஸோ அப்போ u3 plus v2 இருக்க ஏரியால 7 போட்டுக்கோங்க ஈக்குவல் டு 11. அப்போ u3 வந்து என்ன வரும்? 11 minus 7 போட்டீங்கன்னா இங்க 4 வரும். சரிங்களா? அதான் u3 equal to 4 வந்து போட்டிருக்காங்க. இந்த u3ய நம்ம இங்கேயும் அப்ளை பண்ணலாம், இங்கேயும் நம்ம அப்ளை பண்ணலாம். பண்ணலாமா? ஓகே. ஸோ அப்போ இந்த ஏரியா ஃபர்ஸ்ட் எடுங்க. இந்த ஏரியா வந்து u3 plus v3. v3 equal to 5. 5 போடுங்க. இப்போ u3 வந்து 4 நீங்க இதுல அப்ளை பண்ணீங்கன்னா u3 இருக்கிற இடத்துல 4 போனீங்க பிளஸ் v3 equal to 5. அப்போ v3 வந்து 5 minus 4 போனீங்கன்னா 1 வரும். சரிங்களா? ஸோ அதான் 1 போட்டிருக்காங்க. இப்போ இங்கேயும் நீங்க என்ன பண்ணலாம்? u3 நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இங்க u3 வந்து 4. ஸோ 4 பிளஸ் v5 ஈக்குவல் டு என்ன இருக்குது? 7 இருக்குது. ஸோ இந்த 4 அந்த சைடு போனுச்சுன்னா v5 ஈக்குவல் டு 7 minus 4 வந்து 3. ஸோ v5 வந்து 3 சொல்லி நம்ம போட்டுருக்கோம். கிளியரா? ஓகே. ஸோ இப்போ u1 u2 u3 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. v1 v2 v3 v4 v5 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் எங்க இருக்கும்? அன்அலாட்டட் செல்ல கிடக்கும். ஸோ அன்அலாட்டட் செல்ல ஃபுல்லாமே நம்ம எடுப்போம். அன்அலாட்டட் செல் என்னங்க? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அவுட் ஆனது ஃபுல்லாமே அன்அலாட்டட் செல். ஸோ இது வந்து c1 1 ரோ 1 காலம் 1. ஸோ c11 வந்து பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு போட்டிருக்கோம்? காஸ்ட் பெர் யூனிட் 1. ஸோ c11 ஈக்குவல் டு 1 போட்டுருவாங்க. c11 ஈக்குவல் டு 1. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இங்க ஒரு ஸ்ட்ரைக் இருக்கு. இது 9 ஒரு ஸ்ட்ரைக் இருக்குது. ஸோ இது வந்து c1 ரோ 1 காலம் 2. ஸோ c12 ஈக்குவல் டு 9 போடுவீங்க. ஸோ c12 ஈக்குவல் டு 9. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரோ 1 காலம் 3. ஸோ ரோ 1 காலம் 3னா c13. ஸோ c13 ஈக்குவல் டு 4 நீங்க போட்டுக்கோங்க. c13 ஈக்குவல் டு 4. ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஒரு 7 ஒரு ஸ்ட்ரைக்கே இருக்கலாம். ஸோ 7 வந்து சி ரோ நம்பர் 1ல காலம் நம்பர் 5ல. அப்போ c15 ஈக்குவல் டு 7 சொல்லி நீங்க போட்டுருவாங்க. c15 ஈக்குவல் டு 7. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ ரெண்டாவது ரோல இது இந்த ஸ்ட்ரைக் இருக்குங்களா? ஸோ இது செகண்ட் ரோல தேர்டு காலம். ஸோ c23 ஈக்குவல் டு 5. ஸோ c23 ஈக்குவல் டு 5 நீங்க போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இங்க ஒரு ஸ்ட்ரைக் இருக்குதா? 7ல ஒரு ஸ்ட்ரைக் இருக்குது. ஸோ இது வந்து என்ன ரோ என்ன காலம்? செகண்ட் ரோல 5th காலம்னு இருக்கு. ஸோ c25 ஈக்குவல் டு 7. ஸோ c25 ஈக்குவல் டு 7. சரிங்களா? நெக்ஸ்ட் இங்க ஒரு ஸ்ட்ரைக் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து ஆக்சுவலா நான் வந்து தப்பா எழுதிக்கிறேன். இது வந்து 6. ஓகேங்களா? ஸோ இது என்ன ரோ என்ன காலம்? தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்னா c31. ஸோ c31 ஈக்குவல் டு என்னது? 5 நீங்க போட்டு 5 கிடையாது. இது வந்து ஆக்சுவலா 6. சரிங்களா? ஸோ இது மட்டும் நீங்க மாத்திக்கணும். 6 அப்ப இங்க 6. அப்போ 6 மைனஸ் 3 போட்டோம்னா இங்க 3 வரும். சரியா? ஓகே. இது உங்களோட பிடிஎஃப்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது மாத்தல. சரிங்களா? ஸோ பிடிஎஃப்ல இதை மட்டும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க நோட்ல நீங்க வந்து சம் செய்வீங்களா? கண்டிப்பா நீங்க செய்வீங்க. ஓகே. இப்போ நான் சொல்ல நீங்க செஞ்சுக்கிட்டே தான் வரணும். ஏன்னா இது செஞ்சாதான் கரெக்டா வரும். உங்களோட கைப்பட நீங்க செஞ்சா மட்டும் தான் கரெக்டா வரும். இது வந்து பிராக்டிகலா பண்ணக்கூடிய சம்.
ஸோ கண்டிப்பா செய்யுங்க. செய்யறப்ப இங்க 6 போட்டுக்கோங்க. ஓகே, அது 5 நான் போட்டிருந்தேன், 6 நீங்க மாத்தி வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே, இந்த 6 போட்டாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது இந்த ஒரே ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் தான் இருக்குது. இந்த ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ரோல 4th காலம்ல இருக்குது. ஓகே, ஸோ தேர்ட் ரோ 4th காலம்னா C34. C34 வந்து என்னது 4. ஓகேங்களா, ஸோ 4 போட்டுக்கோங்க. C34 வந்து 4 போட்டுக்கோங்க. கிளியரா? இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் நம்ம எப்படி போடுவோம்? ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இஸ் டெல்டா, டெல்டா ஐஜே, டெல்டா ரோ காலம் அதான் ஐஜே. ஓகேங்களா, ஈக்குவல் டு சிஐஜே மைனஸ் யூஐ பிளஸ் விஜே. இதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்டோட ஃபார்முலா. சரிங்களா? ஓகே, ஸோ இதை நீங்க போடுங்க. இங்க டெல்டா 11. ஓகேங்களா, அப்போ C11 மைனஸ் U1 பிளஸ் V1. இது டெல்டா 12. அப்போ C12 மைனஸ் U1 பிளஸ் V2. இங்க டெல்டா 13. அப்போ C13 மைனஸ் U1 பிளஸ் V3. இங்க டெல்டா 15. அப்போ C15 மைனஸ் U1 பிளஸ் V5. ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபார்முலாவை நீங்க ப்ராப்பரா ரோ அண்ட் காலம் அந்த நம்பரை வச்சு நீங்க போட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ யூக்கு கீழே ரோவோட நம்பர் வரும், விக்கு கீழே காலமோட நம்பர் வரும். ஸோ அது ப்ராப்பரா நீங்க அக்யூரேட்டா நீங்க போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே, இப்போ ஜஸ்ட் நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. அதை நம்ம அப்ளை பண்ணி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான் மேட்ரு. ஓகே, C11 வந்து என்னது 1. ஸோ 1 போட்டுக்கோங்க. U1 அண்ட் V1 நம்ம எடுக்கணும். U1 உங்களுக்கு தெரியும், நம்ம அசியூம் பண்ணோம் 0ன்னு சொல்லிட்டு. ஸோ U1 வந்து 0ன்னு போட்டுக்கோங்க. V1 வந்து என்னது பாருங்க, V1 வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்குது -1. ஸோ V1 இருக்க இடத்துல -1 நீங்க போட்டுக்கோங்க. இப்போ நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இஸ் 2 பாசிட்டிவ்ல வந்துருக்குது. கிளியரா? அப்பா, எல்லாமே பாசிட்டிவ்ல வந்துச்சு, ஜாலி. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இப்போ C12 வந்து பாத்தீங்கன்னா இங்க 9 இருக்குது. ஸோ 9 போட்டுக்கோங்க. U1 பிளஸ் V2. U1 வந்து நமக்கு தெரியும் 0. V2 என்னங்கிறத நீங்க இதுல பாருங்க. V2 வந்து பாத்தீங்கன்னா இங்க 7 இருக்குது. ஸோ V2 இருக்கிற ஏரியால நீங்க 7 நீங்க போட்டுக்கோங்க. ஸோ இப்போ 9 மைனஸ் 7 போட்டீங்கன்னா உங்களுக்கு 2 வரும். கிளியரா? ஓகே, இப்போ டெல்டா 13 நம்ம போடுவோம். டெல்டா 13 C13. C13ங்கிறது என்னது 4. ஸோ இந்த 4 நீங்க போட்டுக்கோங்க. மைனஸ் U1 பிளஸ் V3. U1 நமக்கு தெரியும் 0. V3 வந்து என்னன்னு சொல்லி நம்ம அதுல பார்ப்போம். V3 வந்து பாத்தீங்கன்னா இங்க 1 இருக்குது. ஓகேங்களா? ஸோ V3 வந்து இங்க பிளஸ் 1 நீங்க போட்டுக்கோங்க. ஸோ இங்க 4 மைனஸ் 1 போடுறப்ப இங்க நமக்கு 3 வரும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த டெல்டா 15 வருவோம். C15 வந்து பாத்தீங்கன்னா இங்க 7. ஸோ 7 நீங்க போட்டுக்கோங்க. மைனஸ் U1 பிளஸ் V5. U1 நமக்கு தெரியும் 0. V5 வந்து என்னன்னு சொல்லி இங்க பாருங்க. V5 வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழே கடைசி இருக்கு பாருங்க 3. ஸோ இதான் 3 நீங்க போட்டுக்கோங்க. இப்போ 7 மைனஸ் 3 நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு 4 வரும். கிளியரா? ஐயோ, காலையில 4 மணிக்கு அலாரம் 4 AM வைக்கிறதுக்கு பதிலா 4 PM வச்சுட்டு வந்துட்டேன். அது இப்போ அடிக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா C23 வந்து பாத்தீங்கன்னா C23 வந்து 5. ஸோ 5 நீங்க போட்டுக்கோங்க. மைனஸ் U2 பிளஸ் V3. ஸோ U2 என்னங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட். U2 வந்து பாத்தீங்கன்னா 2. ஸோ U2 இருக்கிற ஏரியால 2 போட்டுக்கோங்க. இப்போ பிளஸ் V3 இருக்குதா? ஸோ V3 என்னன்னு பாருங்க. V3 வந்து 1. ஸோ V3 இருக்கிற ஏரியால 1 நீங்க போட்டுக்கோங்க. ஸோ இப்போ 5 மைனஸ் 3 நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு 2 வரும். கிளியரா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த ஏரியாக்கு டெல்டா 25. C25 வந்து என்னது 7. ஸோ இங்க 7 நீங்க போட்டுக்கோங்க. U2 பிளஸ் V5. U2 வந்து மேல நம்ம போட்டிருக்கோம், அது 2. ஸோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. V5 நம்ம என்னன்னு பார்ப்போம். V5 என்ன, இந்த கடைசி இருக்கு பாருங்க 3. ஸோ V5 வந்து பாத்தீங்கன்னா 3. ஸோ இந்த 3 நீங்க போட்டுக்கோங்க. போட்டீங்கன்னா 7, இங்க 2 பிளஸ் 3 போட்டா 5 வரும். ஸோ 7 மைனஸ் 5 வந்து 2. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் இங்க டெல்டா 31. டெல்டா 31 வந்து C31. C31 வந்து இங்க 6 நம்ம போட்டிருக்கோம். ஸோ இங்க 6 நீங்க போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே, இப்போ மைனஸ் U3 வந்து என்னது? U3 என்னன்னு பாருங்க, இங்க 4. U3 வந்து 4. ஸோ 4 போட்டுக்கோங்க. V1 வந்து எங்க இருக்குது? V1 வந்து -1. ஸோ -1 நீங்க போட்டுக்கோங்க. ஸோ 4 மைனஸ் 1 போட்டா 3 வரும். ஓகேங்களா? இப்போ 6 மைனஸ் 3 நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு 3 வரும். கிளியரா? அவ்வளவுதான். இப்போ கடைசியா டெல்டா 34. டெல்டா 34 வந்து C34 மைனஸ் U3 பிளஸ் V4. ஸோ C34 வந்து என்னது 4. ஸோ அதை நீங்க போட்டுக்கோங்க. மைனஸ் U3 இந்த மேல போட்டிருக்கோமா, இதே 4 தான். V4 என்னன்னு சொல்லி பாருங்க. V4 0. ஓகே, ஓகே, அப்போ 4 மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ நல்லா செக் பண்ணுங்க. ஆப்போசிட் காஸ்ட் எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்குதா? ஸோ பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா பெஸ்ட். இதுதான் ஆப்டிமம் சொல்யூஷன்.
இப்போ நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்ல முக்கியமானது என்னன்னா, இங்க டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கல. ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். எது மேக்ஸிமம் ப்ராஃபிட். சோ இந்த லாஸ் மேட்ரிக்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்க கூடாது. இது ஜஸ்ட் அலாகேஷன் பண்றதுக்கு தான். யூனிட் கண்டுபிடிக்க அந்த லாஸ் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். டக்குன்னு நீங்க எல்லாரும் என்ன பண்ணீங்கன்னா 0 × 80, 1 × 10, 9 × 90 இப்படி நீங்க போடக்கூடாது. ஏன்னா இங்க போட்ட இந்த 0வா இருக்கட்டும், 9ஆ இருக்கட்டும், 1ஆ இருக்கட்டும், இட்ஸ் லாஸ். இது ப்ராஃபிட்டே கிடையாது. ஓகேங்களா? சோ இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ் எவ்வளவுதான் தெரியுமே தவிர ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா இந்த யூனிட்ஸ ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ்ல தூக்கி போடுங்க. இங்க கண்டுபிடிச்ச யூனிட்ஸ் எல்லாத்தையும் ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ்ல போட்டுட்டு ப்ராஃபிட்டை வச்சு மல்டிப்ளை பண்ணாதான் ப்ராஃபிட் நமக்கு தெரியும். அங்க மேல ப்ராஃபிட் பெர் யூனிட் ஃபுல்லாவே ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ்ல ப்ராஃபிட் பெர் யூனிட் ஃபுல்லாவே இருக்குது. ஸோ ப்ராஃபிட் பெர் யூனிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் மல்டிப்ளை பண்ணா டோட்டல் ப்ராஃபிட் நமக்கு தெரியும். இங்க நம்பர் ஆஃப் யூனிட் இருக்குது, மேல ப்ராஃபிட் பெர் யூனிட் இருக்குது. ஸோ இந்த நம்பர் ஆஃப் யூனிட்டை ஃபுல்லாமே அதுல தூக்கி போட்டு ப்ராஃபிட் பெர் யூனிட் இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணினா டோட்டல் ப்ராஃபிட் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த யூனிட்ஸை ஃபுல்லா மேல இருக்கக்கூடிய ப்ராஃபிட் மேட்ரிக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இங்க போடுங்க. இப்போ F4 என்ன எப்படி போட்டுருக்கு 7. இப்போ இந்த ஏரியால இப்போ இங்க என்ன இருக்குது S1 F4ல நம்ம அலாகேட் பண்ணி இங்க 80 போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம அலாகேட் பண்ணி 80 போடுங்க. ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இந்த செல் S2 F1ல இங்க அலாகேட் பண்ணி 10 போட்டிருக்கோம். ஸோ S2 F1ல 10 போட்டிருக்கோம். S2 F1 இந்த இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலாகேட் பண்ணி 10 போட்டுருக்கோம். கிளியரா? ஓகே. நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து என்ன மேட்ரிக்ஸ்? ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஏரியா வந்து S2 F2. S2 F2ல எவ்வளவு அலாகேட் பண்ணுங்க? எத்தனை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்? 90. ஸோ S2 F2ல 90 நீங்க போட்டுக்கோங்க. S2 F2ல நீங்க 90 போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் இங்க வந்து எவ்வளவு போட்டிருக்கோம்? 20 யூனிட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இது என்ன ஏரியா? S2 F4. S2 F4ல 20 நீங்க போட்டுக்கோங்க. S2 F4 இங்க இருக்குது. ஸோ 20 நீங்க போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குது? S3 சீரீஸ்ல இங்க நம்ம 60 அலாகேட் பண்ணிருக்கோமா? இந்த 60 அலாகேட் பண்ணிருக்கோமா? ஸோ இது வந்து என்ன ஏரியா? S3 F2. S3 F2ல 60 அலாகேட் பண்ணிருக்கோம். ஸோ S3 F2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா. இங்க எவ்வளவு அலாகேட் பண்ணிருக்கிறதா போட்டிருக்காங்க? 60 மைனஸ். ஓகே இருக்கட்டும். 60. நெக்ஸ்ட் இந்த ஏரியால வந்து எவ்வளவு அலாகேட் பண்ணிருக்காங்க? 50. ஓகே. ஸோ 50 அலாகேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஏரியால நீங்க 50 நீங்க போடணும். இது என்ன ஏரியா? S3 F3. ஸோ S3 F3ல எவ்வளவு போட போறோம்? 50 நம்ம போட போறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து ப்ராஃபிட் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த செல் பாருங்க. ஃபர்ஸ்ட் S1 சீரிஸ்ல என்ன இருக்கு? 7 × 80. ஸோ 7 × 80 நீங்க போட்டுறீங்க. இங்க 6 × 10. ஸோ 6 × 10 நீங்க போட்டுறீங்க. இங்க -2 × 90. ஸோ -2 × 90 நீங்க போட்டுறீங்க. இங்க 5 × 20. ஸோ 5 × 20 நீங்க போட்டுறீங்க. இங்க -4 × 60. ஸோ -4 × 60 நீங்க போட்டுறீங்க. இங்க 2 × 50. ஸோ 2 × 50 நீங்க போட்டுறீங்க. கிளியரா? ஓகே. ஸோ இப்போ போடுங்க. 8 7 53. ஸோ 560. இங்க 60. இங்க -180. இங்க 100. இங்க -240. இங்க 100. கிளியரா? இப்போ நீங்க போடுங்க கேல்குலேஷன்ல. 560 + 60 -180 + 100 -240 + 100 போட்டீங்கன்னா 400 வரும். இதுதான் உங்களோட ஆப்டிமம் ப்ராஃபிட். ஓகே. ஸோ டோட்டலா நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றப்போ இந்த ஆப்டிமம் சொல்யூஷன் நீங்க பண்றப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 400 வருது. இதுதான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் யூ வில் ஏர்ன் பை யூசிங் த ஓஜஸ் மெத்தட். ஓஜஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க வந்து கண்டுபிடிச்சீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து எவ்வளவு வருது? 400 வருது. இதுதான் மேக்ஸிமம் ப்ராஃபிட். இதுக்கு மேல நம்ம ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? ஓகே. இவங்க ஆன்சரே கொடுக்கலப்பா. இவங்க ஜஸ்ட் இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்ட்டு கொடுத்து விட்டாங்க. அவ்வளவுதான். நம்ம கண்டுபிடிச்சாச்சுதான், அது போதும்.
நமக்கு எவ்வளவு வந்திருக்குது? 400 வந்திருக்கு. இதுதான் ப்ராஃபிட். ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சோடனே இந்த சம்மை நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். ஸோ இந்த 21 சம்மே எல்டிஆர் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வீடியோல நான் உங்களுக்கு ஏதோ சம் நடத்துங்க. 20 சம் 20, 21 இது ரெண்டு மட்டுமே. எக்ஸாம் முதல்ல நீங்க வேற எந்த சம்மே பார்க்க வேண்டாம். 20 அண்ட் 21 மட்டும் நீங்க பார்த்தா போதும். உங்களுக்கு அதுல எல்லா கான்செப்ட்டுமே கவர் ஆயிருக்கு. வேற எதுவுமே போட்டு ஸ்மார்ட்டா நீங்க ஒர்க் பண்ணுங்க. உட்காந்து 15, 20 சம் பார்க்கறதெல்லாம் வேஸ்ட். பார்த்தோமா ஒரு சம் பார்த்தாலும் உருப்படியா நம்ம பார்க்கணும். அந்த ஒரு சம்ல எல்லா கான்செப்டும் இருக்கணும். அந்த 2 சம் தான் இது, சரிங்களா? ஸோ ஒவ்வொரு சாப்டர்லயுமே உங்களுக்கு எல்டிஆர் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். நீங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து முடிச்சு, அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க படிக்கிறீங்கன்னா எல்லாமே நீங்க படிக்கணும். அண்ட் ரிவிஷன் நீங்க பண்றப்ப எல்லாத்தையுமே நீங்க உட்காந்து ரிவைஸ் பண்ண வேண்டாம். ஒரு விஷயம் நான் சொல்றேங்க, நீங்க ப்ரிப்பேர் பண்றப்போ ஒரு ஸ்மார்ட்டான ஒரு வே என்னன்னா, ப்ரிப்பேர் பண்றப்போ மொத்தம் ஒரு ஒரு சாப்டர்ல 20 சம் இருக்குன்னா 20 சம் நீங்க பாக்குறப்போ ஒவ்வொரு சம்லையும் எதுலாம் இம்பார்ட்டனோ அது இம்பார்ட்டன் சொல்லி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஏரியாலாம் டவுட்டா வருதோ அந்த டவுட் ஏரியா சொல்லி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் எல்டிஆர் சொன்ன சம்மையும் நீங்க எல்டிஆர் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியில நீங்க ரிவைஸ் பண்றப்போ ஃபுல்லா உட்காந்து எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண வேண்டாம். அந்த டவுட்டான ஏரியா, இம்பார்ட்டன்ட் ஏரியா அண்ட் எல்டிஆர் சொன்ன சம் இதை மட்டும் நீங்க ரிவைஸ் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்றப்போ எது உங்களுக்கு மறந்து போனா அந்த டவுட்டான ஏரியா மறந்து போகும். அண்ட் இம்பார்ட்டன்ட் சம்மை நீங்க திரும்ப ஒரு தடவை பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாகும். எல்டிஆர் சம்மையும் திரும்ப ஒரு தடவை பாக்குறப்போ மார்க் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த மூணையுமே நீங்க ப்ரிப்பேர் பண்றப்ப மார்க் பண்ணி வச்சுட்டே வாங்க. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய படிச்சேன் ப்ரோ, எனக்கு எல்லா சமயம் நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன், பட் எல்லாமே மறந்து போடாம இருக்கு. உங்களுக்கு மறந்து போகக்கூடிய ஏரியா தான் இந்த டவுட் ஏரியா. இதை நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஏரியாவில் எனக்கு மறந்து போயிருக்கும் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நமக்கு டவுட்டா இருந்துச்சு. ஸோ டவுட்டா இருந்து அது சால்வ் ஆனிச்சுன்னா அது ஃபியூச்சர்ல உங்களுக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். இப்போ இது நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு டவுட் வருது, என்ன கேட்குறீங்க, நான் சொல்லி தரேன். ஸோ இப்போ இது வந்து ஃபியூச்சர்ல மறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? ஸோ அதை நீங்க வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப ரிவைஸ் பண்றப்ப தெளிவா நீங்க ரிவைஸ் பண்ணிடுங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஏரியா எல்டிஆர் ஏரியாவை நீங்க ரிவைஸ் பண்றப்ப யூஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்றப்ப இதை மட்டும் ரிவைஸ் பண்ணாலே போதும். மத்த எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். ஏன்னா மத்த எல்லாமே உங்க மைண்ட்ல ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை நீங்க ரீகால் பண்ணிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதை மட்டும் நீங்க ரீகால் பண்ணாலே போதும். டைம் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகாது. இல்ல எல்லாத்தையும் உட்காந்து நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் வந்து கன்சியூம் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த ஏரியா மட்டும் நீங்க பாருங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிட்டு செம்ம நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. வீடியோ பாக்குறப்போ சரி, இல்ல செம்ம ஒர்க் அவுட் பண்றப்போ சரி, டவுட்ஸ் வந்துன்னா கால் பண்ணி இல்ல வாட்ஸ்அப்ல கேளுங்க. உங்களுக்கு டவுட்டை நான் இதுல போனா நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். உங்க லைவ் செஷன்ல கனெக்ட் பண்ணி சொன்னாதான் பெஸ்ட்டா வரும். ஏன்னா இது பிராக்டிக்கலா எழுதி சொல்ல கொடுக்க வேண்டியது. ஸோ உங்களுக்கு டவுட் வந்து எனக்கு பிங் பண்ணுங்க. நான் லைவ் செஷன்ல கூகுள் மீட்ல கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன்.